ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் லம்பா சிங்கி. இது ஆந்திர பிரதேஷில் நம்ம தமிழ்நாட்டில் ஊட்டி மாதிரி இருக்க ஒரு ஊர் வந்து குளிர் பிரதேசமான ஒரு கிராமம். இது வந்து ஒரு குளிர் சம்மந்தப்பட்ட ஒரு ஊர். ஸோ இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கான்ஸ்டபிள் வந்து டியூட்டி ஜாயின் பண்ண வருவார். அதுக்கு முன்னாடி அந்த ஊரில் இருக்க சில புரட்சி அமைப்புகளோட தலைவர் வந்து திருந்தி அவங்களுக்கு நிலம் கொடுப்பாங்க போலீஸில். அந்த நிலத்தை வச்சு நீங்கள் வாழுங்க, ஆனால் அந்த நீங்கள் டெய்லி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்க. ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புரட்சி அமைப்போட தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போட முடியாத சூழ்நிலை இருக்கும், காலில் அடிபட்டுரும். அப்போ வந்து ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு கையெழுத்து வாங்கிறதுக்கு போவார். அப்போ அவங்க பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு வந்து நர்ஸ் வேலை செய்யும். அந்த பொண்ணுக்கும் இந்த கான்ஸ்டபிள் பையனுக்கும் வர லவ் தான் படத்தோட கதை. இவங்களோட லவ் என்ன தடை வந்தது அப்படின்றது தான் இன்டர்வல் பிளாக்ல வர அதிர்ச்சியான சீனு. ரொம்ப சூப்பராக இருந்தது, பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது. இன்டர்வலுக்கு அப்புறம் அதையும் மீறி அவங்க லவ் பண்ணுவாங்க. அந்த சூழ்நிலையில் ஒரு கிளைமேக்ஸ் வந்து எஃபெக்டிவ், ரொம்ப அதிர்ச்சிகரமான கிளைமேக்ஸு. அந்த அந்த இதுவும் வந்து ஹீரோ அந்த இடத்துல ஒரு மாஸ் ஹீரோ ஒரு ஹீரோயிசம் காட்டுவார். அதுக்கப்புறம் அவர் ஒரு நல்ல முடிவு ஒன்று ஒரு திருப்பு முனையான ஒரு முடிவு எடுப்பார். அது போலீஸ்க்கே அதிர்ச்சியாக இருக்கும். அதனால் இவர் வேலையெல்லாம் போயிடும், இந்த லவ்வால் வேலையெல்லாம் போயிடும். அந்த கையெழுத்து வாங்கத்தில் ஃபோர்ஜரிலாம் நடந்துடும். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய ட்விஸ்ட்டும் இருக்குது, லவ் சீனும் இருக்குது, ஹீரோயிசத்துக்கு ஹீரோயிசம் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக பாருங்கள். இது வந்து நல்ல வாட்சபிள் மூவி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நவீன் காந்தி. ரைட்டிங் கிரெடிட்ஸ் வந்து நவீன் காந்திக்கு தான் போகுது. நடித்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்டையா, பரத்ராஜ், வம்சிராஜ், ஹரிதான்ற கேரக்டரில் திவி வந்திதா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. பரத்ராஜ்ன்ற கேரக்டரில் வீரபாபுன்ற கேரக்டரில் பரத்ராஜ் நடிச்சிருக்காரு. அவர் பார்க்கறதுக்கு விக்ரம் பிரபு மாதிரி இருக்கார். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.